ஹாய்ங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ நேத்து போட்ட ஷார்ட்ஸோட கன்டினியூஷன் தான். நேத்து காலையில கொஞ்சமா சர்க்கரை பொங்கல் பண்ணியிருந்தேங்க. செம்ம டேஸ்ட்டுங்க. என்னைக்கு நம்ம கொஞ்சமான குவான்டிட்டியில ஒண்ணு பண்றோமோ, அன்னைக்கு தான் அது ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். குக்கர வலிச்சு நக்குறதுலேருந்தே தெரிஞ்சிருக்கும். சர்க்கரை பொங்கல் எவ்வளோ டேஸ்ட்டா இருந்ததுன்னு சொல்லிட்டு. மதியம் லஞ்சுக்கு ஹஸ்பண்ட் வந்து வெல மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. வெல மீன் குழம்பும், கீரையும் தான் வந்து பண்ணியிருந்தேன். மீனும் கீரையும் சாப்பிடக்கூடாதேக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. எங்களுக்கு ஒண்ணும் பண்ணாதுங்க. நாங்க சாப்பிட்டு பழகியிருக்கோம். அதனால ப்ராப்ளம் இல்ல. இப்போ கொஞ்ச நாளாகவே நம்ம தமிழ்நாட்டில் ஒன்று பரவிட்டு இருந்த விஷயம் என்னென்னா, தர்பூசணி பழத்தை வாங்கி சாப்பிடாதீங்க. தர்பூசணியில் நிறைய அந்த கலரை இன்ஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு நிறைய கெமிக்கல் வந்து இது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பரவிட்டு இருந்தது. அதனால் மக்கள் பயந்துக்கிட்டு அதை வாங்கி சாப்பிடவே இல்லை. நிறைய விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நஷ்டமாயிடுச்சான். இப்போ பார்த்தா அதை சொன்னவங்களே சொல்கிறாங்க, இப்போ வாங்கி சாப்பிடலாம், செக் பண்ணிவிட்டு வாங்கி சாப்பிடுங்கன்னு. நம்ம நாட்டில் என்ன ஆனாலுமே நம்ம விவசாயிகள் தாங்க அதிகமாக பாதிக்கப்படுறாங்க.